ஹலோ கைஸ், இருக்கிறதுலே ரொம்ப பாய்ஸ்னேட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அவர்களை வந்து சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ரூல் பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் வெஞ்சன்ஸாக ஒரு கேமை ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, ராணவ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க ராணவ் அவர்களும் அண்ட் முத்துக்குமரன் அவர்களும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் வந்து பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேத்திக்கு வந்து இந்த முயல் 2.0 அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்களா. இந்த டாஸ்கில் பயங்கர இன்டென்ஸாக வந்து ஃபைட்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அன்ஷிதா அவர்கள் வந்து வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கராத்தேலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அன்ஷிதா. நிறைய இடங்களை வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணியிருந்தாப்புல நம்மளுடைய ராணுவ அவர்கள். பார்க்கக்கூடிய நமக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து தோணுச்சு. என்ன இவங்களுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்கிறாங்க. விட்டதுக்கப்புறம் போய் உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் விட்டாங்கன்னா உடனே வந்து திரும்பியும் வேற ஒரு ஆளை வந்து லாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னடா கேமு அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அவர்களும் முத்துக்குமரனும் 2 பேரும் காலையிலே உட்காந்து வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராணுவ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா விளையாடினது முழுக்க ஒரு வெஞ்சன்ஸ் கேம், பாய்சனஸ் கேம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா நேற்றுக்கு மஞ்சரியோட கால்கள் வந்து அன்ஷிதா மேலே இல்லவே இல்லை. ஒன்றும் புரட்டியெல்லாம் போடல, சும்மா ஜஸ்ட் லாக் தான் பண்ணியிருந்தாங்க. உடனே அன்ஷிதா வந்து வயிறு வலிக்குது, அது வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து இன்னொரு ஆளை வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப வெஞ்சன்ஸான ஒரு கேமையும் பாய்ஸ்னைஸான ஒரு கேமையும் வந்து விளையாடின மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஆப்வியஸாக வந்து தெரிஞ்சுது. நான் வந்து கமெண்ட்ரி வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து எல்லாரும் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கேன். அன்ஷிதாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் டு த கோர் அப்படின்ற லெவலுக்கு ராணுவ அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. அவர் சொன்னதான் எல்லா மக்களும் வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அன்ஷிதா அவர்கள் வந்து பயங்கர வன்மம் பிடிச்ச ஒரு ஆள், மஞ்சரியை எப்பயுமே வந்து அட்டாக் பண்ணி ஆடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆள், ஜாக்லினை போட்டு பொழக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த வன்மத்தோட தான் அவங்க எல்லா கேம் பிளேயும் வந்து பண்ணுறாங்க. நார்மல் டைமில் பெருசாக அவங்க பேசிக்க மாட்டாங்க. பட் அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து வெளியே கொட்டுவாங்க அப்படிங்கிறத நம்மளும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை வந்து ராணுவ அவர்களும் பதிவு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஆமாம் கரெக்டு தான், அவங்க அந்த மாதிரி தான் வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அன்ஷிதாவுடைய கேம் ப்ளே பார்க்கும்போது எப்படி இருந்தது? உண்மையாகவே பாய்ஸ்னஸாக, அதுவும் குறிப்பாக மஞ்சரியை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணி வன்மத்தோடு வந்து விளையாடின மாதிரி தெரிஞ்சதா, இல்லை அவங்க நார்மலாக தான் ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி ஒஸ்ட் பிளேயராக அன்ஷிதா அவர்களும் இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.